ஹலோ ஹாய் வணக்கம் உறவுகளே. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 நாளாக தொடர்ச்சியாக துபாயில் வந்து சரியான மழை. இங்கே நாங்கள் இருக்கிற ராசல் கேமாலையுமே சரியான மழை. பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோடு எல்லாமே ரொம்பவுமே தண்ணி. அதோட எங்களுக்கு வந்து 2 நாள் வந்து ஆஃபீஸில் எல்லாமே லீவ் விட்டுருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கு விடியலேருந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது. இன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இயல்பு நிலைக்கு வந்து துபாய் வந்து திரும்பிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் நேற்று வந்து ரோடு எல்லாமே வீடியோ எடுத்திருந்தேன். நான் மழை பெய்கிற டைமில் ரோடு எல்லாமே இவ்வளோ தண்ணின்னு சொல்லி இந்த வீடியோவை பாருங்கள். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து ராசல் கேமாவில் நக்கில்னு சொல்லி இது ஒரு சிட்டி. நக்கிலில் தான் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம் வந்து எவ்வளோ நிற்குதுன்னு சொல்லி தெரியும். தண்ணி வந்து தேங்கி நிற்கிது. ஒரு சில வாகனங்கள் வந்து பெரிய வாகனங்கள் வந்து போய்கொண்டு இருக்குது. இந்த பக்கத்தால் சின்ன வாகனங்கள் போனால் நான் நினைக்கிறேன் வந்து தண்ணி வந்து இன்ஜினுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி. இது வந்து எப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒவ்வொரு முறையுமே மழை பெய்யும் போது இந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கிற வந்து வளமை. இங்கே ராசல் கேமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு முறை மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கிறது வந்து வளமை தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தண்ணியை வந்து பவுசரில் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. மோட்டர் போட்டு தண்ணியை வந்து தேங்கி நிற்கிற தண்ணியை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. நம்மளோட ஸ்ரீலங்காலெல்லாம் எப்படின்னு சொன்னால் இப்படி மோட்டர் போட்டு தண்ணி பவுசரில் கொண்டு குடிக்கிறது தான் தண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து துபாயில் வந்து வளமையாக வந்து இப்படி தான் தேங்கி நிற்கிற இடங்களில் வந்து இப்படி தான் பவுசரில் மோட்டர் போட்டு எடுத்துக்கொண்டு போய் வேற ஒரு இடத்துல தண்ணியை வந்து விடுவாங்க. வந்து முடிய தேங்கி நிற்கிற தண்ணிகளை வந்து எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. அதுதான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ தம்பி எனக்கு அனுப்பிவிடா மணி. பவுலுக்கு அனுப்பணும். மீட்டு என்னமோ කවුද නෑ මේකද කිව්වේ? ஓகே நண்பர்களே, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ரோட்டில் வந்து தண்ணி எல்லாமே ரொம்பவுமே வற்றி இந்தியாவிலேருந்து இயல்பு நிலைக்கு வந்து துபாய் வந்துட்டுன்னு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு தாங்க. எது மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வீடியோக்கள் நான் வந்து போடுவேன் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.